அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் புதுசாக ஒரு 2 புக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்னிப்பட்ஸ். இது வந்து ஆல்ரெடி 2022-23 ஒரு எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு எடிஷன். அதனுடைய அப்டேட்டடு அண்டு இன்லார்ஜ் எடிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2026 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்னிப்பட்ஸ். ஸோ இது யார் யாருக்கு யூஸ் ஆகும், இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதுக்கு அடுத்தபடியாக அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ஏன்னா இதில் ஏஓ அண்ட் ஏஏஓ சிலபஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸையும் என்ன பண்ணியிருப்போம், கவர் பண்ணி ஒரு ஒன்லைனராக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த புக்குக்குள்ளே எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஏஏஓ கொஸ்டின்ஸு, ஏஹெச்ஓ, அதுக்கு அடுத்தது ஒரு சிலது ஏடிஏ கொஸ்டின், இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸாக நாம் வந்து அந்த ஒன்லைனராக ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் சம்மந்தப்பட்ட ஏரியாஸும் என்ன பண்ணியிருப்போம், ஒன்லைனராக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து புக் ஃபார்மேட்டில் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்னிப்பட்ஸோடைய ஹார்ட் காப்பி. இதனுடைய பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. இது எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், அதோடைய பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கொடுத்துருக்கிற ஃபார்மெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ஃபார்மெட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணியிருக்கும், இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஸ்டின் வந்து அடங்கியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்னிப்பட்ஸுங்கிற நேமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு சிலதை நம்ம வந்து எப்படி உள்ள வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த சப்ஜெக்ட் தான் இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்னிப்பட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், எக்கனாமிக்ஸ், சீட் டெக்னாலஜி, அக்ரானமி, சாயில் சயின்ஸ், ப்ரீடிங், பயோடெக்னாலஜி, என்டமாலஜி, பேத்தாலஜி, அதுக்கடுத்து ஃபிசியாலஜி, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஈக்காலஜி, எனர்ஜி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஏன்னா ஒரு சிலது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வரும், இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வரும், அசிஸ்டண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒன்லி டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் மட்டும் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. மற்ற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் ஒன் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு 300 பேஜில் என்ன பண்ணியிருக்கோம், கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் முக்கியமான ஏரியாஸை என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா புக்குமே லாஸ்ட் டைமில் உட்காந்து கவர் பண்ண முடியுமா, ரிவைஸ் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ வித் ஷார்ட் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறோம். அதுவும் எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், அது சம்மந்தப்பட்ட இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறது எப்படி கேட்பாங்கன்னா, லாஸ்ட் இயரில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அடுத்து இப்போ வரக்கூடிய வருடங்களில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அந்த கொஸ்டினை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் கேட்பாங்க. இது ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சில பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்டென்ஷனில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மியெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் சப்ஜெக்டில் ஒரு 20 பேஜில் அடங்குற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 600 கொஸ்டின்ங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் ஃபார்மெட்டு, முக்கியமான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்போம், டேபிளில் இருக்கிறது எல்லாமே டேபிள் ஃபார்மெட்லேயும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மோட்டிவேஷனை இதை திரும்பி சப்டிவிஷனை வந்து கொடுத்துருக்கும். இதெல்லாம் சிங்கிள் லைனாக கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1000 கொஸ்டினுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஒரு சிலதை மட்டும் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏஓக்கு அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். அதனால்
இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கடைசி டைமில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டடாக வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்னு கிடையாது, எந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எடுத்தாலும் ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம் முக்கியமான ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் தான். லாஸ்ட் டைம் பேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி புது சிலபஸ்ல எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா அதையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்கோம், புது சிலபஸ்ல இருக்கிறதையும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சி டெக்னாலஜிக்கு வந்து கொடுத்துருது. ரீசெண்டாக நடந்த ஏடி எக்ஸாம் 2026 வரைக்கும் முன்னாடி, அதாவது 2008 ஏஓலேருந்து அதேமாரி ஏஏஓ 2014-15 இப்போ வரைக்கும் ஏஹெச்ஓவில் கேட்டது எல்லாத்தையுமே உள்ள என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிள் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸாமில் கேட்டது. பார்த்தீங்கன்னா அது ஒரு லைனாக கொடுத்தது இது எல்லாமே என்ன பண்ணியிருக்குது, இம்பியூரிட்டி பர்சன்டேஜ் ஆல்சோ கால்ட் ஸ்டாக்கேஜுங்கிறதெல்லாம் இப்போ ஏடி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட ஏரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் அஸ்பிளஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராப்பில் வந்து முக்கியமானது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அது எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இதெல்லாம் முக்கியமாக கேட்கக்கூடிய ஏரியாங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் கொஞ்சம் எலாபரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த சீட்லிங்ஸ் டைப்ஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அக்ரானமி வந்து கொடுத்துருக்குது. ஸோ அக்ரானமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ வரைக்கும் ஒரு சில அப்டேட்ஸ் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி தான் அங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? கொஷின்ஸு, அதோட ஏரியாஸு, அக்ரானமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருப்போம். ஏன்னா நிறைய ஏரியாஸ் வந்து என்ன பண்ணோம், கவர் பண்ணோம். ஓகேங்களா? இதையே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டாப்பிக்காக பிரிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானமி வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு அக்ரோ மீட்ராலஜிங்கிறது தனியாக வந்து கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து டில்லேஜ் தனியாக வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இரிகேஷன் தனியாக கொடுத்துருப்போம், வீட் மேனேஜ்மெண்ட் தனியாக கொடுத்துருப்போம், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் தனியாக கொடுத்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், அந்த சம்மந்தப்பட்ட முக்கியமான ஏரியாஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக அப்படியே வந்து என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ டேபிளும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டது ஏரியா வந்து கேட்டது கிடையாது, ஆனால் இதெல்லாம் முக்கியமான ஏரியா தான் வீட் சயின்ஸில். இதெல்லாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம் கேட்கலாங்கிறதுனால இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஹெர்பிசைட் குரூப்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். இந்த டேபிளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஏடிஏல கேட்ட கொஷின் தான், ரீசெண்ட் 2026 கேட்டது. இது எல்லாமே கொஷினில் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரானமியே வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்டையும் இன்கார்பரேட் பண்ணி அக்ரானமிக்குள்ளே கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் சாயில் சயின்ஸ்லேயும் மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங். ஓகேங்களா? இது வந்து புதுசாக உங்களுக்கு வந்து டாப்பிக்கில் இன்க்ளூட் பண்ணது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஸ்னிப்பட்ஸ் மாதிரி ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சாயில் கன்சர்வேஷன், நேனோ டெக்னாலஜிக்கு தனியாக, ட்ரோன்ஸ் இன் அக்ரிகல்ச்சருக்கு தனியாக, அதை பார்த்தீங்கன்னா கீழே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிராப் ப்ரொடக்ஷன் மொத்தமாக ஒவ்வொரு கிராப்பாக மொத்தமாக என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஸ்னிப்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டமாலஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், என்டமாலஜி கொடுத்துருக்குறோம். ஸோ பேத்தாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான், அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். நடந்த ஏடி எக்ஸாமு 2025 நடந்த ஏஓ எக்ஸாமு, ஏஏஓ எக்ஸாம் 2025 நடந்தது, 2024 நடந்தது, எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் ரீசெண்டாக என்ன வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆயிஸ்டர் மஷ்ரூமில், இதெல்லாம் இப்போ 2025 வந்தது. அது எல்லாமே தான் என்ன பண்ணிடுறோம், இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஃபிசியாலஜியில் பிளான் க்ரோத் லீடர்ஸு, டெஃபிஷியன்சி சிம்டம்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்கிறது. அக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே மென்ஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருப்போம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேயும் ஏஏஓக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஈகாலஜிங்கிறதும் ஏஏஓக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈகாலஜி எனர்ஜி டாபிக், என்விரான்மெண்டல் சயின்ஸ் தான் கிட்டத்தட்ட. அதுக்கு அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் டேட்டா வைஸ் என்ன பண்ணியிருக்கோம், இன்டெப்த்தாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏஏஓக்கு ஏஹெச்ஓக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால ஏஓக்கு லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனாலேயும் என்ன பண்ணியிருக்கோம், டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், எல்லா சப்ஜெக்டையுமே மென்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்னிப்பட்ஸுடைய ஓவர்வியூ தான். ஸோ இது வந்து நம்ம வந்து புக்கு ஃபார்மேட்லேயே போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து புக் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால. அதே மாதிரி இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்குமே வேணுங்கிற மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இந்த மாதிரி புக் ஃபார்மேட்டில் வந்து போட்டிருக்கிறோம். அந்த புக்கில் உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ரிலீஸ் பண்ண புக் என்னென்னா அக்ரிகல்ச்சர் கேப்சியூல் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட கொஷின் பேப்பர்ஸ், அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து அது அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், கொஷினாகவே வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 2008 ஏஓலேருந்து இப்போ வரைக்கும், ஏஓ மட்டும் கிடையாது, இது நிறைய எக்ஸாம் நடந்தது எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கோம், கொஷின் பேப்பரை எடுத்து அது ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சி டெக்னாலஜி ஏஓவில் 2025 சி டெக்னாலஜி என்னென்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, பிளான் பீடிங் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஏஏஓவில் சி டெக்னாலஜியில் 2025 என்ன கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கும். இது வரைக்கும் நடந்த ஏஏஓ கொஷின் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன கொஷின்ங்கிறத உள்ளே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுவுமே எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏஓக்கு, ஏஏஓக்கு, ஏஹெச்ஓக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆர்டிகல்ஸ் சம்மந்தப்பட்டது தனியாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இது வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஹார்டிகல்ச்சருக்கு என்ன பண்ணுவோம், தனியாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது உள்ள டீட்டெயில்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். உள்ள இந்த புக்கில் என்ன எப்படி இருக்குங்கிறத ஒரு ஓவர்வியூவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின் இருக்குங்கிறது தான் என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஏடிஏ 2023 ஒன்று நடந்துச்சு, 26 ஒரு எக்ஸாம் நடந்தது, 2 எக்ஸாம் நடந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து 2008 2025 வரைக்கும் எந்தெந்த வருஷங்களில் நடந்துச்சோ அந்த எல்லா கொஷின் பேப்பரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏஏஓ வந்து 2015 2025 வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஏஹெச்ஓதும் அதே மாதிரி 2018 25 வரைக்கும். ஏசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நடந்திருக்கும், 2012 14 இதனுடைய கொஷின் பேப்பர். ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸும் 2 டைம் நடந்திருக்கும், அதனுடைய கொஷின் பேப்பர். இது எல்லாத்தையுமே உள்ள இன்கார்பரேட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையுமே சப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷின் பேப்பர், எந்தெந்த வருஷத்தோடைய கொஷின் பேப்பர்லாம் இதில் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கொஷின் பேப்பர்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ 2008 இப்போ ஏஓ ஆரம்பித்தோம்னா அடுத்து ஃபுல்லாகவே என்ன தான் வரும், ஏஓ தான் வரும். எது வரைக்கும் வரும், லாஸ்ட் நடந்த எக்ஸாம் வரைக்கும். அதாவது ஏஓ 2025 வரைக்கும் ஏஓ, அது சீக்வன்ஸும் வந்து கொடுத்துருக்கும். அதாவது 2008 ஆரம்பிக்குதுன்னா அடுத்து 2012, அதுக்கடுத்து 2018, அதுக்கடுத்தது 2021. இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம், எல்லா கொஷின் பேப்பரையும் சீக்வன்ஸாக 2023 நடந்தது. அதுக்கு அடுத்தது வந்து 2024 ஒன்று வரும், இப்போ அது 25. இது வந்து கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு அடுத்தது திரும்ப யாருது வரும், ஏடிஏ 2 பேப்பர் வந்துச்சு இல்லையா, அது வரும். அதுக்கு அடுத்தது ஏடிஏ முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏசிஎஃப் வரும், ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் வரும்,
அதுக்கடுத்து ஏஏஓ வரும், ஏஹெச்ஓ வரும். ஒரு சிலதுல ஹச்ஓவும் என்ன பண்ணியிருப்போம், ஹச்ஓவில் ஒரு சில கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். புரியுங்களா இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு கொஷின் எடுத்தோம்னா, ஏஏஓன்னு எடுத்தோம்னா, ஏஏஓ இது வரைக்கும் நடந்ததில்ல, எக்ஸ்டென்ஷன் சம்மந்தமாக என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போகும். இப்போ அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா இதே மாதிரி ஏஓவில் ஒவ்வொரு வருஷம் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏடிஎல் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஷின் என்ன கேட்டாங்களோ அது அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கேப்சியூல் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே புக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த புக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 330 பேஜ் பக்கமாக ஆவரேஜாக வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் படிக்கிறவங்க கடைசியாக எந்தெந்த எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஷின் வந்து பிரிண்ட் போட்டிங்கன்னாவே அது எக்கச்சக்கமான பேஜஸ் வந்து வரும். எல்லாமே ஒன்றா கம்பைல் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது, நிறைய பேஜஸ் வந்து வரும். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். சப்ஜெக்ட் வைஸ் பிரிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற கொஷின் பேப்பரை என்ன பண்ணியிருக்கோம், கம்பைல் பண்ணி ஒரே இதாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஈஸியாக எடுத்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா பார்க்கணும்னா எடுத்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். உதாரணத்துக்காக நீங்கள் சிடெக் படிச்சிருக்கீங்க, அப்போ சிடெக் சம்மந்தமாக என்னென்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது, எந்தெந்த கொஷினில் பேப்பரில் இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஓவராலாக என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஏரியாவில் வந்து அடுத்த திரும்ப என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க, அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2 புக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 புக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யாராவது வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் இன்ஸ்டியூட்டுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.